ஷயன்ஷா உங்களிடம் முக்கியமான விஷயத்தை பேச நினைக்கிறார். அதனால்தான் உங்களை இங்கு வரவழைத்திருக்கிறார். அப்படி என்ன முக்கியமான விஷயத்தை அவர் பேச வேண்டும்? எச்சரிக்கை, கேளுங்கள். மன்னருக்கெல்லாம் மன்னர், முகலாய ராஜ்யத்தின் முடிசூட அரசர், இந்துஸ்தானின் ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். எனது கட்டளையின் பெயரில் தான் தங்கள் அனைவரையும் இப்படி கைது செய்துள்ளார்கள். நீங்கள் யாரையும் சந்திக்க கூடாது என்று கட்டளையிட்டதும் நான் தான். ஆனால் ஒரு செய்தியை கூற வேண்டும் என்பதனால் நானே என் கட்டளையை மீற வேண்டியதாயிற்று. விஷயம் என்னவென்றால், ராஜா பார்மல் நான் அழைப்பு விடுத்தமையால் நாளை என்னை சந்திக்க ஆக்ரா வருகிறார். அவர் என்னிடம் ஏதோ ஒரு நற்செய்தியை தெரிவிக்க வேண்டும். நான் உங்கள் அனைவரிடமும் கேட்பது என்னவென்றால், முதலில் அவர் கூற வந்த நற்செய்தியை என்னை கேட்கச் சொல்கிறீர்களா? இல்லை, நானே முதலில் நீங்கள் செய்த குற்றத்தை அவரிடம் கூற சொல்கிறீர்களா? நீங்கள் யாரும் என் கேள்விக்கு பதில் கூறவில்லை. பரவாயில்லை. இனி என்ன செய்ய வேண்டுமோ நானே முடிவெடுத்துக் கொள்கிறேன். தாங்கள் செல்லலாம். நான் உங்கள் அனைவரையும் இங்கிருந்து செல்லும்படி கூறினேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். ஜோதா பேகத்தை அவரது கண்காணிப்பு அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் கேட்டது தாங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் என்று. நான் என்ன செய்ய போகிறேன் என்பது 10 நாட்கள் கழித்து உனக்கே தெரிய வரும். என்னுடைய தந்தையாரிடம் தாங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? குற்றவாளிகளுக்கு பதிலளிப்பது இந்த பாட்ஷாவின் வேலை அல்ல. ஒருவேளை என் தந்தையாருக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் என்னால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. ஏன்? உன் உறவுக்கு தீங்கு நேர்ந்தால் உன் ரத்தம் கொதிக்கிறதா ஜோதா பேகம்? ஆமாம், 17 சம்பந்தங்கள் பார்த்த பிறகு ஒரு வழியாக உன் தங்கைக்கு சம்பந்தம் அமைந்துள்ளது. இதை நினைத்து உன் தந்தை மிகவும் ஆனந்தத்தில் உள்ளார். நீயும் அதை நினைத்து ஆனந்தமாகத்தான் இருப்பாய். இதை முன்னிட்டு ஒரு விழா நடத்தினால் அது எவ்வாறு இருக்கும்? ஷெஹன்ஷா, அவ்வாறு செய்யாதீர்கள். என் தந்தையார் மிகவும் வருத்தப்படுவார். எனது தங்கையும் தான். அவர்களை வருத்தப்பட வைத்து தங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நிம்மதி. உங்களை இவ்வாறு ஹிம்சிப்பதால் எனக்கு மன அமைதி கிடைக்கப் போகிறது. எனது கட்டளையை நிறைவேற்றுங்கள். ராஜா பார்மல் அவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். நமது ஷாயின்ஷாவும் பார்மல் அவர்களும் இந்த விஷயத்தை எப்படி அணுகுவார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது. தெரிந்து கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். ராஜா பார்மல் ஷெஹன்ஷாவிடமிருந்து தப்பிப்பாரா இல்லையா? நாளை தர்பாரில் ஷெஹன்ஷா ராஜா பார்மலிடம் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறார் என்று பார்க்கலாம். அதை காட்டுங்கள். எனக்கு தங்கள் அழைப்பு கிடைத்தது. இந்த சுப செய்தியை கூற அப்போதே வர வேண்டும் என்று நினைத்தேன். எங்கள் சார்பாக இந்த சிறிய பரிசை தாங்கள் ஏற்க வேண்டும்.
எனது குமாரி சுகன்யாவின் விவாகம் சுஜான்பூரின் ராஜா பவானி சிங்கின் புதல்வன் ரத்தன் சிங்கோடு முடிவாகி உள்ளது. வரும் பௌர்ணமி அன்று முதல் சடங்கை நாங்கள் ஆரம்பிக்கப் போகிறோம். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. தயவு செய்து இனிப்பை ஏற்க வேண்டும். நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும். இந்த இனிப்புகளை எல்லாம் நான் தான் தயாரித்தேன் மகாராஜா. ஆகவே நான் ருசி பார்க்க அனுமதித்தாருங்கள். இங்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஷெகன்ஷாவிற்கு மட்டுமே உள்ளது. எனக்கு சம்மதம். தாங்கள் தவறாக நினைக்கலாமானால் நான் என்ன செய்வது மகாராஜா? எங்கு பார்த்தாலும் உணவில் நஞ்சு கலப்பது இன்று மிகவும் சாதாரணமாகிவிட்டது. எனக்கு புரியவில்லை. விரைவில் புரிந்துவிடும். ஜலால் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறான்? ராஜா பார்மலிடம் உண்மையை கூறாமல் ஏன் இப்படி செய்கிறான்? இந்த இனிப்புகளை நான் பிறகு ருசி பார்த்துக் கொள்கிறேன். இவற்றை எடுத்துச் செல்லுங்கள். ஷெகன்ஷா, தாங்கள் அனுமதித்தால் அனுமதிக்கிறேன். நான் கூற வந்த விஷயத்தை முழுமையாக கூறவில்லை. கூற வேண்டிய அவசியம் இல்லை மகாராஜா. வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கும் தந்தை புகுந்த வீட்டில் தனது மகளை பார்க்க நினைப்பது சகஜம்தானே? ராஜா அவர்களை தனது மகளிடம் அழைத்துச் செல்லுங்கள். மிக்க நன்றி. தயை கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. எதற்காக எனக்கு அனைத்தும் தெரியும் பெரியம்மா. தாங்கள் நினைப்பதும் தெரியும். ராஜா பார்மல் அவர்களுக்கு தனது மகளை நான் ஏன் அரைக்காவலில் வைத்திருக்கிறேன் என்று கூறவில்லை என்றுதானே நினைக்கிறீர்கள் பெரியம்மா? அதுவேதான் ஷெஹன்ஷா. நான் தங்களிடம் அதைத்தான் கேட்க வந்தேன். அவர் ஆமீரின் மகாராஜா. இந்த குற்றத்தில் அவருக்கும் பங்கிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் பெரியம்மா, ராஜா பார்மல் அவர்கள் ஒரு தந்தையும் கூட. எந்த தந்தைக்கும் தனது பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை காதால் கேட்பதை விட நேரில் சென்று பார்க்கும் போதுதான் அவர்களுக்கு துன்பம் என்பது இரட்டிப்பாகும். அது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும் பெரியம்மா. வெகு நேரம் காத்திருக்க தேவையில்லை. அவர் உடனடியாக அங்கிருந்து அழுது கொண்டு என்னை சந்திக்க ஓடோடி வருவார். மிகவும் வருத்தத்தோடு கண் கலங்கி அவர் வருவார். ஜலால் இவரையும் இங்கு அழைத்து விட்டாரா? அதுவும் நல்லதுதான். ஒரே நேரத்தில் அனைவரையும் கைதியாக்கி அடைத்து விட வேண்டியதுதான். இம்முறை ஆக்ராவில் வரவேற்பு சரியில்லை. நுழைவாயிலில் சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை. ஆதம் கானின் போக்கும் சரியில்லை. சந்திப்பதற்கு வெகு நேரம் காக்க வேண்டியதாயிற்று. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது எனக்கு புரியவில்லை. ஜோதா பேகத்தின் தந்தை வந்திருக்கிறார். ஷெகன்ஷா அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார். நில்லுங்கள். இந்த அளவு பலமான பாதுகாப்பிற்கு என்ன காரணம்? தாத்தா, தந்தையே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சுகன்யாவிற்கு திருமணத்தை நிச்சயித்து விட்டேன். நான் அங்கிருந்துதான் இங்கு வருகின்றேன். ஆம், இந்த சுப செய்தியை கொண்டு வருவதாக ஷெகன்ஷா எங்களிடம் கூறினார். நாங்கள் அனைவரும் காவலில் இருப்பது தந்தைக்கு தெரியவில்லை போலும். அவர் முகத்தில் அதற்கான அடையாளம் தெரியவில்லை. ஷெகன்ஷா மிகவும் புத்திசாலி. உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் கேட்பதற்கு முன்பாகவே அவரே அதற்கான அனுமதியை வழங்கிவிட்டார். அவர்தான் என்னை இங்கு வரவழைத்தார். தந்தையை கைது செய்வதற்காகத்தான் ஷெகன்ஷா இங்கு அழைத்திருக்கிறாரோ என்னவோ, ஒன்றும் விளங்கவில்லையே. ஜோதா எங்கிருக்கிறாள்? நான் அவளையும் சந்திக்க வேண்டும்.
தந்தையே, ஜோதா, சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாயாக. செய்தி கிடைத்தவுடன் வந்துவிட்டீர்களா? நீங்கள் வந்த செய்தி கேட்டு அனுமதி பெற்று வந்துவிட்டேன். அனுமதி பெற்றா? என்னவாயிற்று? எதற்காக அனுமதி கேட்க வேண்டும்? இவ்வளவு கடும் பாதுகாப்பு எதற்காக? உங்கள் அனைவரையும் தனிமையில் வைத்திருக்க காரணம் என்ன? கூறுங்கள், யாராவது கூறுங்களேன். உங்கள் அனைவரின் முகம் ஏன் வாடி உள்ளது? நாங்கள் இங்கு காவலில் இருக்கிறோம். அரைக்காவலில். என்ன குற்றத்திற்காக? அவ்வாறு என்ன நடந்தது? ஜோதா, நீ இங்கு வேகமாவாய். அவ்வாறு இருந்தும் கூட ஏன் உங்கள் அனைவரையும் காவலில் வைத்துள்ளார்கள்? கூறு. ருக்கையா பேகமுடைய கரு கலைந்து விட்டது. அரளி விதை விஷத்தால். அதற்கு காரணம் ஆமீர் என்கிறார்கள். என் விருப்பம் என்னவென்றால் தங்கள் கைகளால் ருக்கையா பேகத்திற்கு பாலில் கலந்து கொடுக்க வேண்டும். குங்குமப்பூவில் கலக்கப்பட்ட அரளி விஷம் ஆமீரில் இருந்துதான் கொண்டு வரப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்துக் கொள்ள நான் அவர்களுக்கு 10 நாட்கள் அவகாசம் அளிக்கிறேன். 10 நாட்களுக்குள் அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கவில்லை என்றால் இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று பாவித்து அனைவரின் முன்பாக உயிருடன் எரிக்கப்படுவார்கள். நடந்தவற்றை கேட்ட பின் பார்மல் ராஜா துடிப்பார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் மட்டும் இப்பொழுது அங்கிருந்திருந்தால் அவர் படும் வேதனையை பார்த்து நான் ரசித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் இந்த விஷயத்தை அவரே என்னிடம் கூறியிருக்கலாமே. நான் அவரை சந்தித்து விட்டுதானே வருகிறேன். இப்போது புரிந்தது. நான் கொண்டு வந்த பரிசை எதற்காக சோதித்தார்கள் என்று இப்போது புரிந்தது. நான் கொண்டு வந்த இனிப்பை என்னை சுவைக்க சொன்ன காரணம் இப்போதுதான் புரிகிறது. நான் கொண்டு வந்திருக்கும் உணவில் விஷம் கலந்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டிருக்கிறார். அம்மா தேவி பவானி. தந்தையே, தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நான் உடனே ஷகன்ஷாவை சந்திக்க வேண்டும் ஜோதா. உங்களுக்கு நடந்திருப்பது மிகப்பெரிய அநியாயம். இந்த சந்தேகத்தை நான் உடனடியாக அவர் மனதிலிருந்து நீக்க வேண்டும். அட, நீ என்ன செய்கின்றாய்? பார்த்து, காயம் ஏற்பட்டு விட போகிறது. நானும் அதைத்தான் கூறுகிறேன். ஆனால் இவள் என்னவென்றால் அதை கேட்பதாகவே இல்லை. இவளுக்கு பிடித்ததால் தான் நான் அணிந்து கொள்கிறேன். பார்த்தாயா, நிச்சயமானதும் உங்களுக்குள் பாசம் அதிகமாகிவிட்டதா? ஜோதா திருமணத்தின் போதும் இப்படித்தான் நடந்தது. திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்புதான் சுகன்யாவிற்கு ஜோதா மீது அன்பே வந்தது. இனி என்னிடமிருந்து தாங்கள் எதுவும் எடுத்து செல்ல முடியாது ஜோதாக்கா. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சடங்குகள் தொடங்க நேரம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதிலிருந்தே நம் அரண்மனையில் மகிழ்ச்சி தாண்டவமாட தொடங்கிவிட்டது. பிள்ளைகளின் திருமணத்தில் நமக்கு எவ்வளவு நேரம் இருந்தாலும் அது பத்தாது மைனாவதி. இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்கிறது. சுகன்யா, உனது திருமணத்தை கூட ஜோதாவின் திருமணத்தை போல ஆடம்பரமாக செய்வோம். அவ்வாறு தானே செய்தாக வேண்டும் பாட்டி. இல்லை என்றால் ஜோதா அக்காவின் மீதுதான் உங்களுக்கு அதிகமாக அக்கறை இருக்கிறது என்று குறை கூறிவிடுவாள். வணக்கம் ராணி அவர்களே. ஆக்ராவிலிருந்து செய்தி வந்துள்ளது. ஜோதா அக்காவிற்கு 100 வயது. அவருடைய பெயரை எடுத்தவுடன் செய்தி வந்துவிட்டது. அவளுக்கு செய்தி கிடைத்திருக்கும். வாழ்த்துக்களை அனுப்பி இருக்கிறாள். அவர்களை வரச் சொல். கூறு, என்ன செய்தி அது? ஷகன்ஷாவுடைய வாரிசை கருவிலேயே கலைத்த குற்றத்திற்காக ஜோதா பேகமையும் சகோதரர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அரைக்காவலில் வைத்திருக்கிறார்கள்.
என்ன சோதனை இது? திருமணத்தை நினைத்து சந்தோஷப்படுவதா இல்லை இதை நினைத்து கவலைப்படுவதா? ஜோதா கனவில் கூட இப்படி நினைக்க மாட்டாள். அவள் மீது இப்படி ஒரு பழி விழுந்திருக்கிறதே. முதலில் இந்த விஷயத்தை ஷெஹன்ஷா எப்படி நம்பினார்? ஏன் இப்படி செய்தார்? மைனாவதி, ராஜ குடும்பத்தில் இது போன்ற சூழ்ச்சிகள் அவ்வப்போது நடக்கும் தான். இதில் கவலைப்படும் அளவிற்கு ஒன்றுமில்லை. நம் தாய் பவானி இருக்கிறாள், நிச்சயமாக ஒரு வழி காட்டுவாள். ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது? ஆக்ராவிலிருந்து இப்பொழுதுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக திரும்பி வந்தோம். அனைத்தும் சரியாகிவிடும் என்று நம்பினோம். அதோடு சகுனிபாயும் இதைத்தான் கூறினார். ஆனால் இப்பொழுது என்னென்னவோ நடக்கின்றது. ஏன் இவ்வாறு நடக்கின்றது? ஒரு மகள் ஆபத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு இன்னொரு மகளுக்கு நான் எவ்வாறு திருமண சடங்குகள் செய்வேன்? அம்மா, நான் சிறுவயது முதல் அக்கா மீது பழி போட்டுக் கொண்டே இருப்பேன். அவள் என் சந்தோஷத்தையும் என் பொருட்களையும் பறித்துக் கொள்கிறாள் என்று கூறுவேன். ஆனால் இப்பொழுது நான் அவ்வாறு கூற மாட்டேன். நிச்சயமாக அவ்வாறு கூற மாட்டேன். ஏனென்றால் அவள் அனுபவிக்கும் வலி எனக்கு நன்றாக புரிகிறது. அம்மா, இந்நேரத்தில் என் திருமணத்தை பற்றி யோசிக்க கூடாது. மாறாக ஜோதா அக்காவின் வலியை நாம் போக்க வேண்டும். மைனாவதி, நீ இந்த ராஜ்யத்தின் ராணி. இது போன்ற சூழ்நிலைகளை நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். நான் கூறுவதை நம்பு மைனாவதி. தங்கமானது நெருப்பில் புடமிடப்பட்ட பின்புதான் மின்னுகிறது. நமது ஜோதாவிற்கும் இந்த பரீட்சை அவளை பிரகாசப்படுத்தும். நீ பொறுமையாக இரு. என்னுடைய குழந்தைகளை கைது செய்த விஷயத்தை ஏன் என்னிடம் முன்பாகவே கூறவில்லை? உங்களுடைய நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, இவ்வளவு கீழ்த்தரமான குற்றத்தை நான் கூறினால் பிறகு என் நாக்கு அழிந்து விடுமோ என்று நான் அஞ்சினேன். அதற்காகத்தான் தங்கள் பிள்ளைகளே அந்த குற்றத்தை கூறுமாறு நான் தங்களை அங்கே அனுப்பி வைத்தேன். இப்பொழுது தங்களுக்கு புரிந்திருக்கும் எனது வாரிசை எவ்வளவு கொடூரமாக அவர்கள் அழித்தார்கள் என்று. ஷெஹன்ஷா, இந்த சம்பவத்தை கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். தங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். ஆனால் சரியாக விசாரிக்காமல் என் குழந்தைகளின் மீது பழி போடுவது எந்த வகையில் நியாயம்? தாங்கள் ஆமீரின் மகாராஜா என்பதாலும் வயதில் மூத்தவர் என்பதாலும் தான் தங்களிடம் நான் இவ்வளவு அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தங்களுடைய மாமனாரும் கூட. ஆனால் இப்பொழுது தாங்கள் ஒரு குற்றவாளியின் தந்தை மட்டுமே. தாங்கள் எப்படிப்பட்டவர் என்றால், தங்களது வாரிசு கையால் எனது வாரிசை அழித்து விட்டீர்கள். நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள் ராஜா அவர்களே. சாட்சியங்கள் இல்லாமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்பதனால் தான் அவர்களை இன்று வரை நான் அரைக்காவலில் வைத்திருக்கிறேன். இல்லை என்றால் எப்பொழுதோ அவர்களை கொன்றிருப்பேன். முதலில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மகாராஜா. என்று எனது சந்தேகம் நிரூபிக்கப்படும் வகையில் சாட்சியங்கள் கிடைக்கின்றதோ அன்று ஆமீரின் சரித்திரத்தையும் அதன் தலையெழுத்தையும் நான் மாற்றி எழுதிவிடுவேன். தங்களையும் குற்றவாளியாக நினைப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் ராஜா பார்மல் அவர்களே. இவர் தங்குவதற்கான சரியான ஏற்பாடுகளை செய்யுங்கள் பெரியம்மா. இவர் கூறியது போல் இவர் எனக்கு மாமனாரும் கூட. இவருக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படக்கூடாது. முந்திரி பாதாம் கலந்த சுவையான உணவு வகைகளை இவருக்கு அனுப்பி வையுங்கள். இன்று நான் ஒரு பருக்க எண்ணம் கூட உண்ண மாட்டேன். நீங்கள் வேண்டுமானால் என்னை குற்றவாளியின் தந்தையாக கருதலாம். இருந்தும் நீங்கள் என்னுடைய மாப்பிள்ளையாக. இன்று உங்களிடமிருந்து கெட்ட செய்தி கிடைத்திருக்கிறது. அதனால் இன்று நான் உபவாசம் இருக்கப் போகிறேன். தாங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் பெரியம்மா? தாங்கள் ராஜா பார்மலிடம் நடந்து கொண்ட முறையால் அவரின் முகம் சிவந்து விட்டது.
அதை பார்த்துதான் சிரித்தேன். அற்புதம் ஷெஹன்ஷா. தங்களின் கரம் ஓங்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. ஆனாலும் அவர் முகம் சிவந்து விட்டது.